துண்டு பற்றி எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. அது எனக்குள்ள ஒரு அனுபவம். அது ஃபஸ்ட்டு நான் பாடினது வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். அதுக்கப்புறம் தான் நிறையா வாய்ப்புகள் வந்து மேடையில் அந்த 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 நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பிறகு தமிழ்கனல் நீங்கள் உங்களை விட உங்கள் தங்கச்சி சூப்பராக பாடுறாங்களே, கூட்டிகிட்டு வாங்க, நீங்களும் பாடுங்க அவங்களும் பாடுறீங்க, நம்ம கலைக்குழுக்கு இனிமேல் நீங்கள் 2 பேர் தான் கம்யூனிஸ்ட் மேடைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கை கொடுத்து அண்ணனையும் பாராட்டினாங்க. இப்படி ஒரு திறமையான கலைஞர்கள் வீட்டில் வச்சுருந்துருக்கீங்க எவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லிட்டு. அதிலேருந்து தொடர்ச்சியாக பரமக்குடி கலையிறவு, மானாமதுரை கலையிறவு, காரைக்குடி, தேவக்கோட்டை, புதுக்கோட்டை, திருச்சி, இப்படி ஒரு மாவட்டங்களாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ராமநாதபுரம், சத்திரக்குடி, இப்படி எல்லா மேடையிலையுமே நான் அறிமுகமானது வந்து நம்ம தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக தான் நான் வெளியில் வந்தது. இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக ஒரு கலைக்குழு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தது எப்போ, அது யார் உங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க? நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய அந்த கலைக்குழுவில் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த 1993 தான் நாங்கள் கலைக்குழு ஆரம்பித்தது. அது எப்படி ஆரம்பித்தோம்னா, அண்ணனும் பாடுவாங்க, தமிழ்கனல் அண்ணனும் நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு சொந்தமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறையா கவிதைகளும் நிறையா எழுதுகிறாங்க. இப்போ அவங்க கூடவே நானும் சேர்ந்து பாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு நேரம்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன், அக்கா வீட்டில் உட்காந்து கவிதை எழுதுகிறாங்க. எழுதும்போது நான் யதார்த்தமாக அந்த இடத்துக்கு போயிட்டேன். உட்காருப்பா, ஒரு கவிதை எழுதுகிறேன், எங்கே உனக்கு தெரிஞ்ச வரியை சொல்லு, உங்கள்கிட்ட திறமை இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாங்க. சரி, எங்கே எழுதுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், வாங்கும் வட்டி போடுது குட்டி, இதுக்கு அடுத்த வரி என்ன போடலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க. டக்குன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, அடகு போகுது அண்டா சட்டின்னு எழுதுங்க அப்படின்னு. அப்படியே கை கொடுத்தாங்க உடனே. பரவாயில்லையே, உனக்கு அப்போ சிந்தனை இருக்க கோமதி, நீ எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. இப்படி இதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி, அப்போ நம்மளும் பாட்டு எழுதலாம் போலையே, இதில் ஒன்றுமே விஷயம் இல்லைப்பா, நீ இப்போ ஒரு இது இயற்கையை நினைக்கிற அப்படின்னா அந்த இயற்கையில் என்னெல்லாம் இருக்கும், அதை எப்படி நீ ரசிக்கிற, அங்கே என்ன இருக்குது, இங்கே பறவைகள் இருக்கும், நிறையா பூச்செடிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், இதை நீ வச்சு அப்படி அழகாக ஒரு பாட்டு எழுதலாமே. இப்போ அம்மா எடுத்துக்கிறங்க, அம்மா நம்ம பெற்று வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்போ அது விஷயமாகவே ஒரு பாட்டை நீங்கள் இப்படி உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எனக்கு வந்து உன்னிப்பாக அண்ணன் சொல்லுவாங்க. ஒரு கருத்தாக சொல்லும்போது அது வந்து எனக்கு அப்படியே ரத்தத்தில் எனக்கு ஊறிடுச்சு. அதனால் இப்போ நானுமே பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ 1993 தான் நாங்கள் கலைக்குழு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம். அப்போ கேசவண்ணன் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. நான் தபேலா வாசிக்கிறேன், நம்ம இன்னும் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டுக்கிறோம், பொன்னையாரத்தில் ஆள் இருக்காங்க, எம்னேஸ்வரத்தில் ஆள் இருக்காங்க, கூப்பிட்டு பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஊரில் கேதம்னா வந்து எம்னேஸ்வரம், பொன்னையாவரம், அடுத்து தான் பார்த்திபனூர், அங்கே உள்ள கலைஞர்கள் மட்டும்தான் நம்ம ஊருக்கு ஏரியாவுக்கு வருவாங்க, சொந்தக்காரங்க மாதிரி தான் அவங்கெல்லாம். அதனால் அப்படி நான் இருக்கும்போது நம்ம கூப்பிட்ட உடனே வருவாங்க. நம்ம குழு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைகை காணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க. சரி ரைட் ஆரம்பிச்சிடும்ட்டு பேனர் அடிச்சிட்டோம். அடித்து அந்த டைம்லாம் புதுசாக அப்போ தான் நாங்கள் ஆரம்பித்ததுனால நிறையா வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் நேம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காட்டுப்புறமடி பக்கத்தில் எம்ஜிஎம் மகால்னு ஒரு மகால் இருக்குது. அங்கே ஒரு கல்யாண ப்ரோக்ராமில் அண்ணன்ட்ட அடுத்து 2வது முறையாக வந்து ஒரு வாய்ப்பு கேட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் வாரோம்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி போய் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அப்போலாம் ஒரே பதட்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் கொஞ்சம் அந்த கூச்சம்லாம் இல்லை. அப்புறம் அண்ணன் நானுமே சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இன்னொரு அனுபவம் என்னென்னா, பொன்னையாவரத்துக்கிட்ட ஒரு பெரிய மேடை போட்டு அந்த நைட்டு பூச்சை திருவிழாவுக்கு வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது மேடை அது. அதில் நாங்கள் பாடும்போது எங்கள் அம்மாலாம் அப்போ நல்லா கெதியாக இருக்காங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க பாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சொந்த பந்தங்க எல்லாருமே நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. அப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ரயில்வே கேட்டு ஓரமாக. அப்போ அங்கே இருக்கிற பொன்னையாவரம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஊரை நம்ம சொந்த பந்தங்க தான். தமிழ்கனலும் தங்கச்சியும் பாட போகிறாங்களாம் வாங்க அப்படின்ட்டு வந்து எல்லாருமே கூடி உட்காந்துருக்குறாங்க. அப்போ இருக்கும்போது அண்ணன் நானும் ஒரு டூயட் பாட்டு பாடுறோம். டூயட் பாடல்னா ஒரு பொண்டாட்டி புருஷன் எப்படி பாடுவாங்க அந்த மாதிரி பாடலை வந்து அண்ணன் பாடுறாங்க. அப்போ பாடும்போது அவங்க பாட நான் வாங்கி பாடுறேன். கண்டாங்கி கருப்பு சேலையில அழகலை எடுக்கிற வெண்மையில அடி உண்மையில நீ அந்த வரி அப்படி பாடி வரும்போது அவங்களோட நான் திரும்பி ஏற்றி பாடுறேன். அப்போ போகிற இடத்தையும் சொல்லணுமா, பக்கத்தில் வந்து நிற்கணுமா, போகிற இடத்தையும் சொல்லணுமா, பக்கத்தில் வந்து நிற்கணுமா, அப்பனுக்கு நான் கஞ்சி கொண்டு போகிறேன், அப்புறம் வாங்க வேசிக்கலாம், தெருவாக்க போகிற அந்த வரியை பாடும்போது, அந்த வரி எனக்கு சரியாக தெரியல, அந்த அண்ணன் பாடும்போது அவங்களுக்கு இணைஞ்ச அந்த பாட்டுகளை பாடும்போது போடி வாடி அப்படிங்கிற வரியெல்லாம் அதில் வரும். இதை வந்து மெனக்கட்ட அம்மா வந்து வீட்டில் கேட்குறாங்க, ஏன்ப்பா நீ என்ன தங்கச்சியை போய் இந்த வரியெலாம் சொல்லி நீ இப்போ பாடுற, அப்படி பாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஏம்மா இதெல்லாம் கலையுமா, பாடல் தானே, மேடைக்காக நாங்கள் பாடி தான் ஆகணும், தங்கச்சி இப்போ தானே பழகி கொண்டு வரோம், அப்புறம் நம்ம வேறு பாடகைகளை போட்டு பண்ணிக்கிறோம், அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிற. எல்லோரும் சிரிக்கிறாங்க அங்கே கீழே இருக்கிறவங்க கூட, அண்ணன் தங்கச்சியும் பாடுறதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அந்த மேடையெல்லாம் எங்களுக்கு. அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துதேன். அந்த வைகை காணம் கலைக்குழு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வெளியில் நிறைய இடங்களுக்கு நாங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சது எங்களுக்கு. எத்தனை ஊருக்கு போயிருக்கீங்க?
அப்போதைக்கு அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த டயத்தில் குறைஞ்சது நாங்கள் எப்படி ஒரு 300 மேடை இருக்கும். நிறையா அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல நேம் எங்களுக்கு. பூரா சொந்தக்காரங்க ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம தமிழ் கடல் கலைக்குழு வச்சுருக்காங்களாம். தங்கச்சி அருமையாக பாடுதான், அவர் தமிழ் கடலில் சூப்பராக பாடுறாங்க. அண்ணன் பாடல் மட்டும் கிடையாது, மக்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் அந்தந்த இடத்துல சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லுவாங்க. அந்தந்த இடத்துல அந்த பேச்சோடு அந்த பாடலை தொடர்ந்து கொண்டு போகிறது வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பேசுகிறது வார்த்தையில் வந்து எல்லாமே உண்மை தான் இருக்கும். அதனால் இது இன்றைக்கி இருக்கிற நடைமுறை இதுதான், அதைத்தான் தம்பி சொல்லுது அப்படின்ற மாதிரி ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம மட்டுமே கலைக்குழுவில் பாடினா நல்லா இருக்காது, மதுரை சந்திரனை நம்ம கூப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 10 வருஷம் எங்களோட அவரும் பயணித்தார். ஆமாம், அவர் அந்த தமிழ்நாடு எழுத்தாளர் கலைக்குழு இதுக்கு வரும்போது, கம்யூனிஸ்ட் மேடைக்கு வரும்போது அவர் கூட நாங்களும் அந்த மேடைக்கு போகும்போது பழக்கமாயிருச்சு. அப்போ அவங்க அப்போல்லாம் போன கூட அறுதல் தான், கார்டு ஒன்று கொடுப்பாரு, போனது அடிச்சுக்கிறங்க, எனக்கு கூப்பிடுங்க, வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இத்தனாம் தேதி நமக்கு இருக்குது, நீங்கள் வந்துருங்கன்னுட்டு. கவரங்குளம், கொட்டகை, முத்துப்பேட்டை இந்த பக்கத்தில், அதே மாதிரி ராம்நாடு, அந்த ஏரியா ஃபுல்லாகவே காமங்கோட்டை, அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு ஊர் தவறாமல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. சாமிபுரம் டைம் ஃபுல்லாகவே அண்ணன் நேர கடைக்கே வந்துடுவாங்க. பரமக்குடி கடையிலே வந்து அண்ணன்ட்டு வெத்தலை பாக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் கண்ணு அப்படின்ட்டு. இன்னென்ன ப்ரோக்ராம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னா அம்மன் போடுவோம், காளி போடுவோம், கருப்பசாமி போடுவோம், பறையாட்டம் கேட்குற மேடையில் வந்து பறையாட்டம் போட்டு கொடுப்போம். அதே மாதிரி கரகம் சில ஊர்களில் கேட்பாங்க, கரகம் எல்லாமே நம்மகிட்ட இருந்துச்சு கலைக்குழுவில் எல்லாமே வச்சுருந்தோம். ஆமாம், அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் எக்ஸ்ட்ரா 2 பாடல்கள் பாடகி வேணும் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து பாடகி எடுத்துக்கிடுவோம். மதுரை சந்திரன் அப்போ நல்லா பாடுவார் அவருமே, அதனால் அவர் நானுமே நிறையா பாடல்கள் பாடுவோம். தமிழ் கடல் நானுங்க வந்து நிறையா டியூட் பாட்டெலாம் பாடுவோம். அதனால் அந்த கலைக்குழு நம்ம கலைக்குள்ளே நிறையா டான்ஸ் ஆடுறதுக்காகவே பசங்கள்லாம் வருவாங்க ஆர்வமாகவே. வாங்கப்பா கலைக்குழு வண்டி கிளம்புது வாங்க நம்ம போகும்னு கூப்பிடாமே வந்து 10 பசங்க ஏறுவாங்க. ஏறி வந்து நீட்டாக அவங்களுக்கு, ஆனால் எல்லா ஊர்லேயும் கறி சாப்பாடு தான் அன்றைக்கி. எத்தனை கலைஞர் வந்தாலும் கிராமங்களில் சலிக்க மாட்டாங்க. கலைக்குழுக்கு சாப்பாடு போடுறது வந்து ஒரு பெரிய புண்ணியமாக நினைப்பாங்க அவங்க. இன்னைக்கு கலைக்குழு வராப்பா நம்ம ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டையே வெட்டி சமைப்பாங்க அந்த ஊரில், ஒரு பெரிய விசேஷமாகவே அன்றைக்கி நடத்துவாங்க. ஊர்களில் வீட்டுகளில் தனியாக கறி எடுப்பாங்க, அது தனி. இந்த கலைக்குழுக்காகவே தனியாக ஒரு ஆடை அறுத்து சமைச்சு வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் போனாமல் அவங்க அன்போடு அவ்வளோ அழகாக எங்களுக்கு வந்து பரிமாறுவாங்க. வழிமட்டு சிறப்பாக பண்ணி கொடுங்கப்பா அந்த நிகழ்ச்சி அப்படின்ட்டு எங்களுக்கு நிறையா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுபோக சம்பளம் எங்களுக்கு தனியாக, துண்டு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு துண்டு போத்துவாங்க, மாலை போட்டு நிறையா மரியாதை செய்வாங்க எல்லாருக்கும். அதே மாதிரி பசங்கள்லாம் அவ்வளோ அழகாக வந்து ஆடுவாங்க. நாங்கள் கூப்பிடாமையே ஒரு அடிப்பாடலுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து ஆடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் இன்றைக்கி இந்த அளவில் நாங்கள் வந்திருக்கோம். பாடல் தவிர கும்மி, ஒயிலாட்டம் இதெல்லாம் பண்ணுறீங்களா? பண்ணுவோம், கும்மி ஒயிலாட்டம்லாம் பண்ணுவோம். இப்போ நம்ம ஊர்லலாம் கேதம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மொச்சநந்தல் எடுத்துக்க, நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் மொச்சநந்தல். வீட்டில் எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்களோ அத்தனை ஆம்பளை பிள்ளைங்க அந்த ஒயிலாட்டம் கற்றுக்குவாங்க. குறைஞ்சது 10 பேர் 15 குறையாமல் தான் இருப்பாங்க இந்த ஒயிலாட்டத்துக்கு ஆடணும்னா. இப்போ நம்ம ஊரில் யாருனாலும் பொழுதுக்கு இறந்துட்டாங்க, நாளைக்கு தான் தூக்குற மாதிரி இருக்குது. அப்போ அந்த நைட்டு வந்து இந்த பாடியை நம்ம வந்து காக்கணும். அப்போ முழிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒயிலாட்ட கலைஞர்களுக்கு போய் முதல்ல வெத்தலை பாக்கு வச்சுட்டு வருவாங்க. அவங்க அத்தனை பேரும் கரெக்டாக 8 மணிக்கு ஊருக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு அத்தனை பேருக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் டீ எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இடையில சுக்கு காப்பி பெரிய அண்டாவிலே போட்டுருவாங்க. எத்தனை பேர் ஊரோடு வந்திருந்தாலும் அத்தனை பேருக்கு அந்த டீ தான், அந்த சுக்கு காப்பி கொடுப்பாங்க. இந்த ஆடுறவங்களுக்கு இடையில 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அப்படி ஒத்தாப்பில் சலங்கை கட்டி அதை தாளம் ஒருத்தர் அடிப்பார். அப்போலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ தான் நிறையா நம்ம போடுறோம். அப்போலாம் வெறும் மிருதங்கம் தான், ஊருக்கு ஒன்று வச்சுருப்பாங்க ஒயிலாட்ட கலைஞர் மிருதங்கம். அந்த மிருதங்கமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்துருச்சு, அப்போலாம் அப்படி கிடையாது, குழாய் தான் கட்டுவாங்க செட்டு, 2 மைக்கு தான், அதுக்கு மேலே இருக்காது. அந்த மைக் செட்லேயே அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்க குரல் பாடுறது. அதை ஒருத்தர் பாடுவார், ஒருத்தர் வாங்கி பாடிக்கிட்டே தாளம் போடுவார். அப்படியே ஒத்தாப்பில் அந்த ஸ்டெப்பு அப்படி குனிஞ்சு அப்படி எந்திரிச்சு அப்படி ஆடி போய் டக்குன்னு அப்படி திரும்ப வருங்க. அந்த 2 வரி தான், அந்த 2 வரிக்கு அப்படி அழகாக ஆடி வருவாங்க. அந்த ஒயிலாட்ட கலைஞர்களை ஒரு ஊர்களில் கேட்பாங்க, உங்கள் கலைக்குழுவினர் சார்பாக நீங்கள் கொண்டு வர முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படி கேட்குற ஊர்களில் அவங்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி விடுவோம். மேடையிலேயே நல்லா அழகாக ஆட விடுவோம். இப்போ வந்து நம்ம நாட்டுப்புற கலைஞர்களே நிறையா வந்து இப்போ ஒயிலாட்டம் ஆடுறாங்க. இப்போ நானே ஆடுவேன், நான் வந்து இப்போ நிறையா கரகாட்டம் பண்ணுவேன், ஒயிலாட்டம் பண்ணுவேன், கோலாட்டம் பண்ணி பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன், கும்மி ஆட்டம் பாடலோடு இப்போ அது பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். திருவாடனை காலேஜில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன், அதனால் அந்த மாணவர்களுக்கு இப்போ நான் பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். இது மாதிரி நான் நிறையா கலைஞர்களையும் உருவாக்கியிருக்கேன். கும்மி பாடலுக்குன்னா இப்போ ஊர்களில் வந்து நிறையா எல்லா ஊர்களையுமே பொங்கல் வச்ச ஊர்களில் கூட இப்போ பாரி தான் போடுறாங்க. ஏன்னா பாரி போட்டாச்சுன்னா அந்த ஊர் பஞ்சம் இல்லை, அது விலைக்குதான் விளையலாங்கிறது அந்த பாரியிலே நம்ம பார்த்துடலாம். அப்படிங்கிறதுக்காகவே நிறையா ஊர்களில் வந்து இப்போ பாரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பாரி வளர்க்குறதுக்கு நம்மகிட்ட தான் கேட்பாங்க, பாரிக்கு பாடுறதுக்கு நம்மகிட்ட தான் வருவாங்க. அப்போ அப்படி வரும்போது நாங்கள் எங்களோட பாடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும். ஏன்னா ஒரு ஆளாக வந்து நம்ம பாடுவோம், நாதஸ்வரம் பின்னால் வாசிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, பாடுங்க பின்னால் ஒருத்தர் வாங்கி பாடணும்.
அதான் அந்த காத்தவராயன் பாட்டு அந்த வில்லு பாட்டில் அதுதான் இப்போ வில்லு பாட்டாக வந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி எங்களை பாட சொல்லி கேட்பாங்க. அப்போ நாங்களே என்ன செய்வோம், ஒரு மேளம் இல்லைன்னா உரிமை எக்ஸ்ட்ரா கேட்குற ஊரில் வந்து ஒரு உரிமை போட்டுக்கிடுவோம். இல்லைன்னு சொன்னால் ஒரு மேளம் 2 பேர் பாடகர் போவோம். கரெக்டாக 3 மணி நேரம் வந்து ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். 10 பேர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி 10 பேர் சேர்ந்து மேடையில் ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குறத அந்த 3 மணி நேரம் நாங்கள் 2 பேர் தான் பாடுவோம். இந்த கும்மி பாட்டு அதில் தான் எங்களுக்கு வேலை, அதிகமான வேலை. ஃபஸ்ட்டு பிள்ளையார் பாட்டில் தொடங்கி கருப்புசாமி பாடல் வரைக்கும் அவங்க என்னென்ன பாட்டு இடையில கேட்குறாங்களோ அத்தனை பாட்டையும் நாங்கள் உள்வாங்கி பாடணும். பாடி அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த 2 பேருக்கு தான் அதிகமான வேலை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கும் அதிகமான வேலை. ஆமாம், அந்த 4 பேர் தான் அந்த 3 மணி நேரமும் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு, ஆனால் வெற்றியோடு தான் வருவோம். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதை பார்க்குறக்காவே பக்கத்தில் ஊரில் நிறையா பேர் வருவாங்க. அந்த பாடின அன்னைக்கு அந்த மேடையில் வந்து பக்கத்து ஊரில் பார்க்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம ஊருக்கு வந்துருங்கப்பா, இங்கே முடிகிறதுலேருந்து நம்ம ஊருக்கு நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கும்மியில் கொஞ்சம் நாங்கள் வளர்ந்து வந்தோம். அந்த கருச காட்டு குயில போல கானம் பாடணும், உங்கள் உசுறு மனசு உருக தாளம் போடணும். அந்த கருச காட்டு குயில போல கானம் பாடணும், உங்கள் உசுறு மனசு உருக தாளம் போடணும். வேர்வையின் வாசத்தை மண்ணின் நேசத்தை உனக்கு சொல்லிடணும், வேர்வையின் வாசத்தை மண்ணின் நேசத்தை உனக்கு சொல்லிடணும். வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வச்சிடணும், வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வச்சிடணும். அந்த கருச காட்டு குயில போல கானம் பாடணும், உங்கள் உசுறு மனசு உருக தாளம் போடணும்.